வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் விருட்சங்கள் நமக்கு எவ்வகையில் பயன்படுகிறது என்ற வகையில் அரச மரத்தின் வழிபாடு. அரச மரம் பண்டைய காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் மரங்களை தெய்வமாக வழிபட்டனர். அந்த வகையில் அரச மரத்துக்கு அருவி வளர்க்கும் சக்தி அதிகம் உண்டு. மரத்தடியில் அமர்ந்து மந்திரங்களை சபம் செய்தாலோ, தெய்வ சம்பந்தமான ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தாலோ நிறைவான பலனை அடையலாம். அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மனும், நடுவில் திருமாலும், உச்சியில் பிரதட்சணம் செய்து வணங்குவது துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமான பாவகங்களை போக்கி நல்ல அறிவை பெற்று தருவதாகும். எந்த நேரத்தில் அரச மரத்தை சுற்றலாம்? சூரியன் உதயமாகும் நேரம் முதல் காலை சுமார் 10:30 மணி முதல் சூரிய கிரகணங்கள் அரச மரத்தில் விழுவதால் அப்பொழுது அரச மரத்திலிருந்து வெளிவரும் காற்று நமது உடலுக்கு நன்மையை தரும். அந்த நேரத்தில் அரச மரத்தை சுற்றி வந்தால் அதிக நன்மைகளை அடையலாம். மற்ற நாட்களை விட சனிக்கிழமை என்று காலை நேரத்தில் அரச மரத்திலிருந்து வெளிவரும் சக்தி அதிகமாக காணப்படும் என்பதால் சனிக்கிழமை அரச மரத்தடியில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பதும் அரச மரத்தை வலம் வருவதும் மிக நன்மையை தரும். அரச மரத்தின் காற்று கருப்பு கோளாறுகளை போக்கும் தன்மையுடையது. அதுபோல் மூளையையும் செயல்பாடுகளையும் தூண்டி மன அமைதியை கொண்டும் குணமும் இதற்கு உண்டு. குறிப்பாக பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியத்தை பெற அரச மரத்தை சுற்றி வரலாம். கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் காலை சுமார் 8 மணி உடல் உள்ள தூய்மையுடன் பக்தியுடன் அரச மரத்தை 108, 54 அல்லது 12 முறை பிரதட்சணம் செய்து வலம் வர வேண்டும். எல்லா நாட்களிலும் அரச மரத்தை பூஜைகள், பிரதட்சணம், நமஸ்காரம் செய்யலாம். நடுப்பகல், மாலை, இரவு போன்ற நேரங்களில் அரச மரத்தை வழிபாடு செய்வதை தவிர்த்தல் நல்லது. அரச மரத்தை எந்தெந்த கிழமைகளில் சுற்றினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? திங்கள் கிழமை சிவபெருமானை மலர்களால் அர்ச்சித்து அரச மரத்தை வலம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மனை அர்ச்சித்து அரச மரத்தை வலம் வந்தால் காரிய சித்தி, உத்தியோக உயர்வு முதலான பல்வேறு வெற்றிகளும் கிடைக்கும். புதன்கிழமை அரச மரத்தை வலம் வருபவர்களுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்கிய பின்பு அரச மரத்தை பிரதட்சணம் செய்வதால் கல்வி ஞானமும் கீர்த்தியும் பெற முடியும். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மியை வணங்கி அரச மரத்தை வலம் வந்தால் ஐஸ்வர்யமும் யோக சுபிட்சங்களும் உண்டாகும். சனிக்கிழமை அன்று வலம் வருபவர்களுக்கு கஷ்டங்கள் விலகி லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும். அரச மரத்தின் இலை, வேர், பட்டை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டதாகும். அதிகளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் மரங்களுக்குள் ஒன்றான அரச மரத்தை நட்டு அதன் பயனை நாமும் நம் சந்ததியினரும் பெற வழி செய்வோம். அரச மரத்தை சுற்றி வந்தால் ஏற்படும் பயன்கள்: திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் சுற்றி வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். அனைத்து விதமான செல்வ செழிப்புடன் வாழலாம். அரச மரம் என்பது ஒரு ஆண். அந்த அரசு அருகில் வேம்பும் விநாயகர் சன்னதியும் இருக்கும் இடங்களை தேர்ந்தெடுத்து நாம் சனிக்கிழமை அன்று அல்லது நமக்கு உகந்த நாளாக உகந்த நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரம் சம்பத்து தாரை, ஒரு நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, 4வது நட்சத்திரம் சேமத்தாரை, 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை, 8வது நட்சத்திரம் பரம மைத்திரம், 9வது நட்சத்திரம் பரம மைத்திரம். எடுத்துக்காட்டாக மகம் நட்சத்திரம் என வைத்துக் கொண்டால் கேதுனுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பரணி நட்சத்திரம் 2வது சம்பத்து தாரையாகவும் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சேமத்தாரையாகவும், ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் சாதகத்தாரையாகவும், சனியின் நட்சத்திரம் பூசம் பரம மைத்திரமாகவும், ஆயில்யம் பரம மைத்திரமாகவும் அமைகிறது. இந்த நட்சத்திர நாட்களில் சென்றாவது அந்த அரச மரத்தை வழிபாடு செய்வது நமக்கு நம்மளுடைய கர்ம பலன் விலகி நல்ல ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமும்
நினைத்த காரியங்களில் வெற்றியடையலாம் என்பது என்னுடைய அனுபவமான கருத்து ஆகும். மேலும் விருட்ச சாஸ்திரம் என்பது அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுகிறது. விருட்ச சாஸ்திரங்களை முழு மனதுடன் நாம் ஏற்க வேண்டும். நாம் 33 தெய்வங்களும் 33 தேவர்களுமே அரச மர இலையில் வாசம் செய்வதாக ஐதீகம். ஆகையால் அரச மரத்தை இரவு நேரங்களில் சுற்றக்கூடாது. பகல் நேரங்களில் நாம் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிகுந்த பயனை தரும். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம், ஜோதிட புகழ், ஜோதிட கலையரசி டாக்டர் பி. ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.